அக்கரைப்பற்று ஏகேபி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஏற்கனவே எமது இந்த நிகழ்வு நேற்று, அதாவது 11ஆம் தேதி இதே நேரம் நாங்கள் நடத்துவதற்கு எல்லாம் தீர்மானித்திருந்தோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சில டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக அது பிற்போடப்பட்டு தற்போது இந்த நேரத்திலே எங்களுடைய இலங்கையை சேர்ந்த எமது உங்கள் அனைவருக்கும் அறிமுகமான இலங்கையிலே ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய பணிப்பாளராக இலங்கையினுடைய எல்லா மதத்தவர்களையும் ஒன்று சேர்த்து பல விடயங்களிலே, அதாவது இஸ்லாமிய ரீதியாக இருக்கட்டும், பொது வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும், எல்லா விடயங்களிலும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த அடிப்படையிலே மக்களுக்கு பல நல்ல உதாரணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் தற்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்விலே நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போன்று இந்த நாட்டினுடைய இந்த கோவிட் மூலமாக ஏற்பட்ட பல அசாதாரண சூழ்நிலைகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து அதில் ஏற்பட்ட நன்மைகள், தீமைகள், இதுக்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளிலே இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக எமது இன்றைய நிகழ்வுக்கு விசேட அதிதியாக வளவாளராக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹஸரத். وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خير. بارك الله لك. ஹஸரத், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய நிகழ்வு நாங்கள் ஒரு மணித்தியாலம் இப்பொழுது 8:30, இன்ஷா அல்லாஹ் 9:30 வரைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்வை நாங்கள் மக்களுக்கு இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் மாத்திரமல்ல பல எல்லா சமூகத்தவர்களும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய இந்த நியூஸ் சேனல். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் பிரயோசனம் அளிக்கும் என்று நாங்கள் பூர்ணமாக நம்புகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் குறிப்பிட்ட சில கேள்வி பதிலாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி செல்லலாம். நாங்கள் முதலாவதாக இந்த நேரத்திலே ஹஸரத் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால், அதாவது உங்களுடைய பார்வையிலே இந்த COVID-19, அதாவது இந்த கொரோனா உலகுக்கு என்ன பாடத்தை எங்களுக்கு சொல்லுகின்றது? அதாவது இதன் மூலமாக நாங்கள் எதனை கற்றுக்கொள்கின்றோம், அது எதனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி பேச வேண்டும். அதிலும் குறிப்பாக இலங்கை போன்ற இந்த நாங்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதனை உணர்த்துகின்றது என்பதை ஹஸரத் அவர்கள் எங்களுக்கு முதலாவதாக கொஞ்சம் விவரிக்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. கண்ணியத்துக்குரிய நேயர்களே, அன்பு சகோதர நண்பர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நிகழ்வும் பல நூறு பாடங்களை எங்களுக்கு சொல்லித் தந்து கொண்டே இருக்கிறது. அது சந்தோஷமான செய்திகளாக இருந்தாலும் சரி, கவலை தரக்கூடிய விடயங்களாக செய்திகளாக இருந்தாலும் சரி, எதிலும் எது நடந்தாலும் அதில் நலவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சில விடயங்களை வெறுக்கலாம், ஆனால் அதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நலவுகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவைகளை தெரிந்தவன், அறிந்தவன் ஒரே ஒருவன் தான், அவன்தான் இறைவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குர்ஆன் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை அலசி ஆராயும் பொழுது, லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும், நடந்தது நடந்து முடிந்து விட்டது, அதனை நீங்கள் கெடுதியாக எடுத்துக்கொள்ளாமல் அதனை நீங்கள்
அதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நலவுகளை பாருங்கள் என்று குர்ஆன் எங்களை திசை திருப்பி இருக்கிறது. இப்படியாக குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையாக சிந்திக்கும்படியாகவும் எங்களை குர்ஆன் தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கொரோனாவும் இந்த கோவிட்-19 அல்லது இந்த கிருமி நாசி கண்ணுக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், நம்புகின்றோம். விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள், நம்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கிருமி நாசி உலகத்தை முடக்கிவிட்டது. அப்படியாக இருந்தால் இந்த கிருமி நாசிகளையும் இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் இருந்து கொண்டு யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமி அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தினுடைய நிர்வாகத்தையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய நாட்ட பிரகாரம் தான் இவைகள் அனைத்தும் நடந்து கொண்டும் இருக்கிறது. நடந்து முடிந்தவைகளும் நடந்து கொண்டிருப்பவைகளும் நடக்க இருப்பவைகளும் அனைத்துமே யஃஅலு மா யஷா, அவனுடைய விருப்ப பிரகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வெளித்தோட்டத்தில் சில அசம்பாவிதங்களாக, சில கஷ்டங்களாக, சில இழப்புகளாக எங்களுக்கு இது தென்பட்டாலும் இதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய நலவுகளை அவ்வப்பொழுது நேர காலம் வரும் பொழுது அதனை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இப்பொழுது அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே நாங்கள் நடந்தவைகள் அனைத்தை வைத்தும் படித்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளாக இருந்தாலும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எந்த வகையான ஆயுத பலத்தை தன்வசம் வைத்துக் கொண்டு உலகத்துக்கு மாறு தட்டி செல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும், உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவது, உங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது, உங்களை எல்லாம் ஒரு அடக்கி ஆளுவது என்பது அல்லாஹுக்கு ஒரு கஷ்டமான விடயம் அல்ல என்பதை இந்த கொரோனா முழு உலகத்துக்குமே சொல்லிக் கொடுத்து விட்டது. வல்லரசு நாடுகளுக்கும் சொன்னது, ஏழைகளுக்கும் சொன்னது, செல்வந்தர்களுக்கும் சொன்னது. எங்களுடைய கோட்டைகள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய செல்வம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய இவைகளெல்லாம் எங்களை பாதுகாக்கும் என்று சொன்னவர்கள் அனைவர்களையும் ஒரு கணம் தலை குனிந்து சுயமாக சிந்திக்க ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் உலகத்துக்கு சொன்ன மிகப்பெரிய பாடம் தான், உலகை இயக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவனுடைய விருப்ப பிரகாரம் உலகத்தை அவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அது அவனுடைய கையில் தான் அதனுடைய தத்பீர், நிர்வாகம் இருக்கிறது என்பதை இந்த கொரோனா ஒரு ஈமானிய பாடத்தை உலகத்துக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அதே போன்றுதான் சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நாங்கள், எங்களுக்கு பொருளாதாரத்திலும் மிகவும் குறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், அல்லது ஒரு மூணாந்தர நாடு என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நாடு எங்களுடைய நாடு, பெரிய ஒரு வளங்கள் என்று சொல்லுவதற்கு நிலையான வளங்கள் எதுவும் எவ்விடத்தில் இல்லை. இருந்தவைகளும் அது அப்படியே குறைந்து போய் இல்லாமல் போய்விட்டது என்ற நிலைக்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை சூழ கடல் இருந்தாலும் கூட சாப்பிடுவதற்கு தேவையான மீன்கள் இறக்குமதி தான் செய்யப்பட வேண்டும். எங்களிடத்தில் நாங்கள் மாறுவதற்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வயல் நிலங்கள் எங்களிடத்தில் இருந்தாலும் கூட தேவையான அரிசிகளை நாங்கள் இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மூணாந்தர நாடாக எங்களுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் பல்லின மக்கள் நாங்கள் பல வகையான கோணங்களில் சண்டை பிடித்துக் கொண்டாலும் கூட மரண பயம் என்பது அனைவருக்கும் உள்ள பயம். நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது அனைவருடைய கனவு. மனிதனை மனிதனாக பார்ப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த கொரோனா எங்களுக்கு பாடத்தை சொல்லி தந்தது. உங்களுக்கு மத்தியில் வேறுபாடுகள் எம்மாத்திரமோ இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்று சேரக்கூடியவர்கள். அதாவது வைத்தியசாலைகளில்,
தனியார் படுத்தப்பட்ட முகாம்களில் நீங்கள் ஒன்று இணையக்கூடியவர்கள். ஒரு ஊரை முடக்கிவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, அது பெரும்பான்மை சமூகத்துக்கு மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்குமானது. கஷ்டங்கள் வரும் பொழுது அது அனைவருக்குமான கஷ்டமாக மாறிவிடுகிறது. எனவே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெருமை அடித்துக் கொள்வதற்கு நாங்கள் பெரும்பான்மை, நீங்கள் சிறுபான்மை, நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் குலத்தால் உயர்ந்தவர்கள், நீங்கள் குலத்தால் தாழ்ந்தவர்கள் என்று யாரும் யாரையும் பார்த்து பெருமை அடித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தந்தது. நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிருமிநாசிக்கு நீங்கள் அனைவரும் மனிதர்கள் என்பதுதான் யதார்த்தம். எனவே இப்படிப்பட்ட அழகான பாடங்களை இந்த கொரோனா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே மனித நேயத்தை படித்துக் கொண்டோம், சகோதரத்துவத்தை படித்துக் கொண்டோம், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான அடிப்படைகளை நாங்கள் படித்துக் கொண்டோம். எனவே கொரோனா இப்படிப்பட்ட பல பாடங்களை சொல்லி தந்தது. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய ஒரு நிர்வாகம் இந்த நாட்டுக்கு அதிகாரத்தை கைப்பற்றிய சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட ஒரு நோய், அதிலும் என்னென்ன ரகசியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ தெரியாது. அதுவும் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட பல கண்ணோட்டத்தில் இந்த நோய், இந்த கிருமிநாசு, இந்த வைரஸ், இந்த கொரோனா பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அதிலும் இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் எங்களுடைய உங்களுடைய அடிப்படையான விசுவாசம் என்னவென்று சொன்னால், லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும், இதனை நீங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய நலவுகளை அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறான் என்று குர்ஆன் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். நிச்சயமாக இப்ப நாங்க மாஷா அல்லாஹ்னு சொல்லி, அதாவது இந்த கிருமி, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி முழு உலகத்தையும் முழுவருடைய வாழ்க்கையும் வேறொரு கோணத்துக்கு மாற்றிவிட்டது. அதிலும் எங்களுடைய இலங்கையை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு இப்பொழுது ஒரு சிறுபான்மையினராக, அதாவது பல மக்கள் வாழக்கூடிய, அது பௌத்தர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், பல மக்களும் வாழ்கின்றார்கள். நாங்கள் 3வது இடத்திலே சிறுபான்மையினராக இருந்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை கவனித்தோம். இந்த COVID-19 காலப்பகுதியிலே எங்களுடைய பாப்புலேஷன் சனத்தொகை குறைவாக இருந்தாலும் நோய் தாக்கம் ஏற்படுகின்ற ரீதியிலே அல்லது மரண ரீதியிலே, மரணம் ஏற்படுகின்ற ரீதியிலே எங்களுடைய சனத்தொகை, எங்களுடைய மெஜாரிட்டி, அதாவது அந்த அந்த இடத்திலே வெளியாகியது. முஸ்லிம்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள், முஸ்லிம்கள் தான் அதிகமாக மரணிக்கின்றார்கள் என்ற ஒரு கதை இன்னும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே எங்களது ஆரோக்கியம், எங்களுடைய சுகாதாரம் இந்த இடத்துல இதனை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. முஸ்லிம்கள் இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே மிகவும் பொருத்தமான ஒரு கேள்வி. இது பல இடங்களில் அல்லது பல மட்டங்களில் அலசி ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய ஆரோக்கிய வாழ்வு எங்கே இருக்கிறது? இந்த நாட்டில் 12% 10% என்பதாக எங்களுடைய சனத்தொகையினுடைய அளவு சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த நாட்டில் 10% வாழக்கூடியவர்கள் அல்லது 12% வாழக்கூடியவர்கள் என்றுதான் நாங்கள் எங்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? ஒன்று இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்வு, 2வது ஆரோக்கியமான வாழ்வை பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமானது. அதே போன்று ஆரோக்கியமான வாழ்வுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வைகளை விட்டு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிலும் குறிப்பாக எங்களுடைய பெண்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை, பெண்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? இவைகளையெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடத்தையும் இந்த கொரோனா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம்.
என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பலர், புத்திஜீவிகள், உலமாக்கள், குறிப்பாக வைத்தியர்கள் அவ்வப்பொழுது எங்களுக்கு பல வகையான அறிவுரைகள் சொல்லுவார்கள் ஆரோக்கியமான வாழ்வு சம்பந்தமாக. ஆனால் அதனை கேட்டவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், மறுத்தவர்கள் நிராகரித்து விட்டார்கள், கேட்டு நடைமுறைப்படுத்தியவர்கள் மிக குறைவு. இப்படியாகத்தான் யதார்த்தத்தில் சொல்லுவதாக இருந்தால் சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த கொரோனாவுடைய இந்த கோவிடுடைய காலத்தில் அதிகமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் ஏதும் சரியாக தெரியாவிட்டாலும் கூட பரவலாக பேசப்பட்டதும் அப்படித்தான். மரணித்தவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஓட்டமாவடி பிரதேசத்தில். அவர்களுடைய எண்ணிக்கையையும் 320 லட்சம் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது அவைகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மரணித்தவர்களில் 1/3 பகுதியினர் முஸ்லீம்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இறப்பு விகிதாசாரத்தில் நாங்கள் 30 வீதத்தை தாண்டுகின்றோம். இப்பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், ஏன் அது நடக்குது? அதற்கு ஒரு அர்த்தமில்லாத ஒரு பதில் சொல்லுவது, அர்த்தமில்லாத சில விடயங்களை கதைப்பது, இது வைத்தியசாலைகளில் வேணும் என்று செய்யப்படுகிறது, அல்லது எங்களுக்கு இதிலே நம்பிக்கை இல்லை, அல்லது இப்படிப்பட்ட கதைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பக்கமாக இருக்கட்டும், அதை பொருட்படுத்த முடியாது. ஏனென்றால் வைத்திய சாலையை வைத்திய துறையை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். அங்கே நடைபெறக்கூடியவைகள் அவர்கள் உண்மையிலேயே வித்தியாசங்கள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய உயிரையும் கையில் பணயமாக வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் களத்தில் இறங்கி தங்களுடைய உயிரையும் கையில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய குழந்தைகள், அவருடைய மனைவி, கணவன் என்பவர்கள் வீட்டில் இருக்கத்தக்கன அவர்களையெல்லாம் வீட்டில் வைத்து விட்டு கையில் உயிரை எடுத்துக் கொண்டு வந்து வைத்தியசாலைகளில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எனவே அவர்களின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் பேசுவது, கதைப்பதெல்லாம் அர்த்தமற்ற விடயங்கள். நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களுடைய சமூகத்துடைய ஆரோக்கியமான வாழ்வு எங்கே இருக்கிறது? உதாரணமாக சொல்ல போனா, இது இப்படி சொல்லுவோமே, இப்ப எனக்கு ஒரு வயது 50 ஆகுது. 50 வயசு இருந்தா ஒரு 10 வயசுல பள்ளி வாயிலுக்கு போய் வர வழக்கம் இருக்கு. தொழுகிறதுக்கு பள்ளிக்கு போறது வாரது. ஆனா கடந்த 10 வருட காலத்துள்ளுக்குத்தான் பள்ளி வாயில்கள் எல்லாம் ஓபிடிகளாக மாறிவிட்டது. ஓபிடி என்றால் வெளி நோயாளிகள் பிரிவு. வைத்தியசாலைக்குள்ள போனா இருக்கும் ஓபிடி, வெளி நோயாளிகள் பிரிவுன்னு சொல்லி. வைத்தியர் வரும் வரைக்கும் அங்கே ஷியாஸ்ல புட்டுவத்துல கதிரைகள் உட்கார்ந்து கொண்டு நோயாளிகள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்ப இருக்கக்கூடிய பள்ளி வாசல்களிலும் அப்படிப்பட்ட ஒரு வெளி நோயாளி பிரிவு போன்ற ஒரு பிரிவு இப்பயும் இருக்கிறது. அதுல டாக்டர் வரும் வரைக்கும் அல்ல, இமாம் வரும் வரைக்கும் அல்ல, இமாம் தொழுவிக்கும் பொழுதும் கூட உட்கார்ந்துதான் தொழுகிறாங்க. இப்ப நான் இஷா தொழுட்டு வந்தேன், அதையும் பார்த்துட்டு தான் வந்தேன். கணிசமான ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால பள்ளி வாயில்கள்ல கீழே உட்கார்ந்து தொழக்கூடியவர்களை பார்ப்பது கூட அரிது. ஆனா இன்றைக்கு 50 வயதடையல்ல, 45 வயதடையல்ல, கால மடக்கேலாது. எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வு அங்க பார்க்கணும். பெண்களை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ், அது எப்படி சொல்லி விளங்க வைப்பது என்பது கஷ்டமாக இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? எனவே ஆரோக்கியமான வாழ்வு பழக்க வழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு ஒரு 3 வகையான தலையங்கத்தில் பேச முடியும். ஒன்று,
நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுடைய உடம்பில் உருவாக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி எப்ப தெரியுமா உருவாகும்? எப்ப உருவாகும் என்றா, கவலைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய ஒரு துஆத்தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி. கவலைகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மனக்கவலை, சஞ்சலம், சும்மா கவலை, கவலைகளை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். கலா கதிரை நம்பி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஏன் எதற்கு கவலை? நாளை நடைபெற இருக்கின்ற ஒன்றை நினைத்து ஏன் இன்றைய நாளை நாங்கள் நாசமாக்கிக் கொள்ள வேண்டும்? நான் படைப்பதற்கு முன்னாலே நடக்கும் என்று எழுதப்பட்ட ஒன்று நடந்து முடிந்ததற்காக வேண்டி ஏன் கவலைப்பட வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். மனிதன் இன்று வெளித்தோட்டத்தை பார்த்தால் எல்லாம் இருக்குது, ஆனால் அவனை சூழ பல வகையான கவலைகள். கணவனுக்கு மனைவியை பற்றி நினைத்து நினைத்து கவலை, கணவனுக்கு மனைவிக்கு கணவனை பற்றி நினைத்து நினைத்து கவலை, பிள்ளைகளை பற்றி நினைத்து நினைத்து கவலை. நிக்காஹ் செய்து கொடுக்கப்படவில்லை, கொஞ்சம் டைம் லேட் ஆகுது, அப்பையும் கவலை. திருமணம் முடித்து கொடுத்தோம், கொஞ்சம் வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்குது, அப்பையும் கவலை. திருமணம் முடித்து கொடுத்தோம், குழந்தை பாக்கியம் 2 வருஷமாகியும் இல்லை, அப்பையும் கவலை. கவலையிலேயே காலம் கழியுது. சந்தோஷம் என்பது இல்லாமல் போய்விட்டது. வாய் நிறைய சிரித்தால் உனக்கென்ன நோய்? சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கலா கதிரை நம்பினால் அது லேசி. அல்லாஹ் வச்சதுதான் நடக்கும், எழுதப்பட்டதுதான் நடக்கும். லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். முதலாவது வரவேண்டிய பழக்க வழக்கம் மாற்றம் என்ன தெரியுமா? சந்தோஷம். சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு போட்டும் அல்ஹம்துலில்லாஹ், உடுப்ப உடுத்திட்டும் அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்தில் ஏறிக்கொண்டும் சுப்ஹானல்லதீ ஸஹர் லனா ஹாதா, வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துட்டும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்க நன்றி தெரிவித்தா நாங்க அதிகப்படுத்துவோம். எதை அல்லாஹ் சொல்ல இல்லை. உலமாக்கள் சொல்றாங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்துவோம். சந்தோஷம். பி ஹாப்பி. எப்பயும் சந்தோஷமாக இருக்க பாருங்க. சுவர்க்கத்துடைய வாழ்க்கை உலகத்துல வாழலாம். சந்தோஷம். கவலைப்படவானம். இன்னைக்கு கொரோனாவில் மௌத்தானவர்களை தனிய ஒரு ஆய்வு செய்தால் பெரும்பான்மையானவர்கள் மௌத்தானவர்கள் கவலை சஞ்சலத்தோடு வாழ்ந்தவர்கள். கடன் தலைக்கு மேல, குழந்தைகளை நிக்காக முடிச்சு கொடுத்து டிவோர்ஸ் ஆகி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை, மன உளைச்சல். இது ஒரு அடிப்படையான காரணம். உலமாக்களுக்கு சொல்லுகின்றேன், பயானுகள், ஹுத்துபாக்கள், பேருரைகள் எல்லாம் இந்த தலையங்கம் உள்வாங்கப்பட வேண்டும். சந்தோஷமாக வாழுங்கோ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. குர்ஆன் மிக அழகாக பேசி இருக்குது. அழகாக வாழுங்கோ, சந்தோஷமாக வாழுங்கோ, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியாக வாழுங்கோ. சுப்ஹானல்லாஹ். ஒன்று சந்தோஷமாக இருக்கிறது. முதலாவது வர வேண்டிய பழக்கம். 2வது மிக முக்கியமான பழக்கம் தான், நான் எப்பயுமே சாப்பிடும் பொழுது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. அதை மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் தவறாக புரிந்து இருக்கிறார்கள். அதாவது நாங்க எப்பயுமே முஸ்லீம் கடைகளுக்குத்தான் போய் சாப்பிடுவோம், மாற்று மதத்தை சார்ந்தவருடைய கடைகள்ல சாப்பிட மாட்டாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லி ஒரு கருத்து அவரிடத்துல பதிவாக இருக்கிறது. ஆனா அது அவங்க விளங்கி வைத்திருக்கிறது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துவேஷ மனப்பான்மை. அதாவது முஸ்லீம்கள்ட்ட தான் சாமான் வாங்க வேண்டும், முஸ்லீம்களுடைய கடையில தான் சாப்பிட வேண்டும், நாங்க முஸ்லீம்கள் அல்லாதவரிடத்துல வர்த்தக வியாபார நடவடிக்கைகள் செய்ய மாட்டோம், அவர்களை புறக்கணிப்பதற்காக வேண்டித்தான் எங்களுடைய கடைகளுக்கு சாப்பாடுவதற்கு கூட முஸ்லீம்கள் வார இல்லை என்று சொல்லி
ஒரு பெரும்பான்மை சமூகமோ அல்லது தமிழ் சமூகத்திடத்தில் ஒரு மனப்பதிவு இருக்கலாம். அந்த மனப்பதிப்புக்கு அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, நாங்க தான் குற்றவாளிகள். ஏனென்றால் நாங்க யாரு என்பதை அவளுக்கு சொல்ல இல்லை, நாங்க யாருன்றது அவளுக்கு சொல்ல இல்லை. எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நாங்கள் ஹலால் பேணக்கூடியவர்கள். ஹலால் என்றா என்ன? இன்னைக்கு பைரஹா சிக்கன் ஹலால், ஐஸ்கிரீம் ஹலால், இது ஹலால். ஹலால் என்றா என்ன? ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரருக்கு ஹலால் என்றா எப்படி சொல்றது? எனவே ஹலால் சாப்பாட்டுக்கு எங்களுடைய சமூகம் கொடுத்த முக்கியத்துவம் மாஷா அல்லாஹ். ஆனா ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போலவே குர்ஆன் சொல்லுது ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாங்க ஹலால சாப்பிடுறோம். அல்லாஹ் சொல்றான் ஹலாலன் தய்யிபா. ஹலால் மட்டுமல்ல, எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல, எல்லா ஹலாலும் ஆரோக்கியமானதல்ல. நானும் நீங்களும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலால் என்று சொல்லலாம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு முஸ்லீம் கடைக்கு போனோம், சொன்னாங்க ஹலால் வாப்ப சாப்பிடுங்க. கடையில வைத்திருக்கிறாங்க ஹலால், அவங்க சொன்னது பொய் இல்லை. ஆனா ஆரோக்கியமானதா? எப்ப சமைத்தது, எத்தனை நாளை முந்தி சமைத்தது, சமைத்தது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அந்த கோழி எத்தனை நாளா ஃப்ரிட்ஜில் இருக்குது? சுப்ஹானல்லாஹ். கடல் எங்களை சுத்தி இருக்குது, எங்கேயோ பிடித்த மீனை டின்ல அடைச்சு கொண்டு வந்து தாராங்க சாப்பிட சொல்லி. மிக அன்பாக சொல்றேன், ஆரோக்கியமான சாப்பாடு. இன்றைக்கு எங்கட பிள்ளைக்கு என்ன தெரியும்? சாப்பாட்டுல மயோனிஸ் தெரியும், சோஸ் தெரியும், கச்சப்ஸ் தெரியும். ஆனா எங்கட உம்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா சாப்பாடு சமைக்கும் பொழுது போட்ட கருவேப்பிலைய காணும், ரம்பைய காணும், கருவப்பட்டைய காணும், கராம்புவ காணும், ஏலக்காவை காணும், சீரகத்தை காணும், கடுகை காணும், உளுவரசியை காணும். இவைகள் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குவதற்காக வேண்டி கலக்கப்பட்ட கலவைகள். குர்ஆன் சொல்லி இருக்கிறது. வெங்காயத்தை பற்றி, வெள்ளப்பூடை பற்றி, இஞ்சி, சுப்ஹானல்லாஹ், இவைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த கப்படில. இன்றைக்கு கோழிக்கு சோஸ் ஊத்தினா எல்லாம் சரி, கோழியில போய்த்து மயோனைஸ் ஊத்தி கொடுத்தா எல்லாம் சரி. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி எங்க வரப்போகுது? அப்ப நாங்க இப்படி சாப்பிடுறோம். அரபிகள்கிட்ட போனா இப்ப நான் சொன்ன அந்த இஞ்சி, அந்த கராம்பு, சாதிக்கா, இதெல்லாத்தையும் அரைச்சி அவங்க கஹ்வா குடிக்கிறாங்க. கஹ்வா. சுப்ஹானல்லாஹ். நோய் எதிர்ப்பு சக்தி எங்க சாப்பாட்டுல எங்க இருக்குது? எப்படி சாப்பிடுறோம்? எனவே வைத்தியர்கள், அதாவது உங்களுடைய ஊர்ல கிழக்கு இலங்கையில ஒரு பெருமையான விடயம் தான், எல்லா ஊர்லயும் டாக்டர்மார் இருக்கிறாங்க. டாக்டர்மாருடைய, வைத்தியர்களுடைய வேலை என்ன தெரியுமா? வைத்தியர்களுடைய வேலை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுப்பதல்ல வேலை. வைத்தியர்களுடைய வேலை, வைத்தியர்களுடைய வேலை என்னண்டா, நோய் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக டாக்டர்மார் இருக்கணும். நோய் இல்லாத சமூகத்தை கட்டி எழுப்பணும். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் நான் சொல்லுகின்றேன், வைத்தியர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்கோ. அவர்கள் ஒரு கிழமையில ஒரு நாள் ஊர் மக்களுக்கு நோய் சம்பந்தமான அறிவுரைகள் வழங்குவதற்காக வேண்டி, மருந்து கொடுப்பதற்காக வேண்டிய. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாதுல் மஆதுல இதை எழுதியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நாளன்று உயிருக்கு, ரூஹுக்கு ஜும்மா இருப்பது போன்று கிழமையில் இன்னும் ஒரு நாளை உடம்பை எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பேருரைகள் செய்யப்பட வேண்டும். அதை வைத்தியர்களை கொண்டு செய்து இருக்கிறாங்க. அப்ப இது வைத்தியர்களுடைய பொறுப்பு. ஏண்டா ஒரு புள்ள 9 பாடத்துல எடுத்துன்னு சொன்னோன்னே ஊரே சந்தோஷப்படுகிறது.
ஏ லெவல்லையும் பாஸ் இருந்தா சந்தோஷப்படுகிறது, சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போனாலும் சந்தோஷப்படுகிறது, மாஷா அல்லாஹ். டாக்டர் ஆகிட்டாங்கன்னு சந்தோஷம். அப்ப எதுக்கு சந்தோஷப்பட்டோம்? உங்களால் எங்களுக்கு என்ன லாபம்? நீங்க டாக்டர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு உங்களால் என்ன எங்களுக்கு லாபம்? உதாரணமா வச்சுக்கோங்க, அக்கரைப்பத்தில பெரிய பள்ளி இருக்குது. பெரிய பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் டாக்டர் வலது பக்கமாக இருக்கிறார், இடது பக்கமாக ஒரு தமிழ் டாக்டர் இருக்கிறார். ஒரு தமிழ் சகோதரர், அவரும் ஒரு டிஸ்பென்சரி திறந்து இருக்கிறாரு. இந்த பக்கமாக ஒரு முஸ்லீம் டாக்டர் திறந்து இருக்கிறாரு. இப்ப எனக்கு நோய், யூசுப் என்று எனக்கு நோய், நான் யார்கிட்ட போகணும் மருந்து வாங்குறதுக்கு? யார்கிட்ட போகணும்? நான் முஸ்லீம் டாக்டர்கிட்ட போனா நான் அது துவேஷம். நான் யார்கிட்ட போகணும்? இந்த இடத்துல எனக்கு அவர் முஸ்லீம் அவர் தமிழ் என்பது பிரச்சனை அல்ல. எனக்கு வேணும் யார் தெரியுமா? ஏன்னா நான் யார்கிட்ட போனாலும் ஏண்ட பக்கத்துல இல்ல 1000 ரூபாய் போத்தான் போகுது. நான் பார்க்க போறது 2 பேர்கிட்ட போனா யாருக்கு அனுபவம் கூட, யாரிடத்துல போனா எனக்கு முதிர்ச்சி அடைந்த மருத்துவம் கிடைக்கும், யாரிடத்துல போனா எனக்கு முறையான மருத்துவம் எனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நான் போவேன். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், வைத்தியர்கள் என்பவர்கள் வெறுமனே நோய் வந்தா மருந்து கொடுக்கிறவர்கள் அல்ல. வைத்தியர்கள் நோய் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். கேன்சர் எப்படி வருகிறது, டயபெட்டிக்ஸ் எப்படி உருவாகுது, பிபி அதாவது பிரஷர் எப்படி உருவாகுது, இதுக்கு என்ன வருது, பெண்களுடைய மார்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் எப்படிப்பட்ட புற்றுநோய், பெண்களுடைய கருவில் ஏற்படக்கூடிய நோய்கள், மாதவிடாய் சம்பந்தமான ஏராளமான இவைகள் பகிரங்கமாக பேசப்பட வேண்டும். அந்தந்த குறிப்பிட்ட வகுப்பாளருடன் இது கதைக்கப்பட வேண்டும். நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகு கொழும்புக்கு போங்கோ, 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும், 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று புத்தி சொல்லுவதல்ல வைத்தியர்களுடைய வேலை. ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இது 2வது பாயிண்ட். 3வது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? உடம்புக்கு எக்ஸசைஸ் தேவை. உடம்புக்கு எக்ஸசைஸ் தேவை. இன்றைக்கு எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில மன்னித்துக் கொள்ளுங்கள், யதார்த்தத்தை சொல்லுகிறேன், காலையில சூரியனே படாத சமூகம், காலை சூரியனே படாத பெண்கள். ஏனென்றா காலை சாப்பாடு 8 மணிக்கு வீட்டுல தெரியாது, எலும்பினா பார்ப்போம், எலும்பினா பார்ப்போம். சைக்கிளிங் என்பது இல்ல. ஏன்னா முந்தி நான் கிழக்கிழங்கையில் இருக்கும் பொழுது இருந்த சைக்கிள்ஸ் அதாவது பைஸ்கிள்ஸை காணும் இப்பொழுது. அதெல்லாம் மோட்டர் பைக்காக மாறி 3 வீலாக மாறி வாகனமாக மாறி இருக்குது. அன்றைக்கு எத்தனையோ மைல் கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ண வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு எக்ஸசைஸ் தானாக நடந்து கொண்டிருந்துச்சு. காலையில சூரிய வெளிச்சம். இப்ப கடைக்கரைக்கு போறது எதுக்கு தெரியுமா? ஒரு சுற்றுலா தான் போறோம். ஆரோக்கியமான வாழ்வுக்காக போராக்கள் யாரும் இல்லை. ஏன்னா அங்க போயிட்டு தின்ற சாப்பாடு என்ன சாப்பாடு? அங்க இருக்கக்கூடிய சாப்பாடு ஹெல்தியான சாப்பாடா? எனவே வாழ்க்கையில அங்க இங்க விரல் நீட்டு வேலை இல்லை. யதார்த்தத்தில் எங்களின் பக்கம் நாங்க விரல் நீட்டோம். ஒன்று கவலை நிறைந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆரோக்கியமான உணவு பழக்கம் எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. 3வது தேக பயிற்சியற்ற ஒரு சமூகம். தேகப்பயிற்சியற்ற ஒரு சமூகம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது அக்கரைப்பத்தில உமரதுன்னு வாழை இல்ல. ஏண்டா உங்களோட ஊர்ல 5 அடி தோண்டினா தண்ணி வரும். ஒரு 2 கிலோமீட்டர் போனா கடற்கரை, இந்த பக்கமா போனா வயல்வெளி, அந்த பக்கமா போனா உங்களுக்கு இருக்குது பராக்கிரம சமுத்திரமா அம்பாறையில இல்ல, இங்கெல்லாம் கடல் இருக்குது, அங்கெல்லாம் குளம் இருக்குது. ஆமா, அங்கெல்லாம் குளம் இருக்குது. அப்படிப்பட்ட ஊர்ல எல்லாம் உமர் ரலியல்லாஹு சொன்னது. உமர் மதீனா முனவ்வராவுல சொன்னாங்க, அல்லிமு அவுலாதக்கும் ஸிபாஹா, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீய படிச்சு கொடுங்கன்னு சொல்லி. பாலைவனத்துல வாழ்ந்தவர் உலகத்துக்கு புத்தி சொல்லுகிறாரு. தண்ணி வளம் இருக்கா, உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுங்க, நீச்சல். இலங்கையில் இருக்கக்கூடிய பழைய பாடசாலைகள் எல்லாத்திலும் வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் பொழுதே ஸ்விமிங் பூல் கட்டிக்கிறான். நீச்சல் தடாகம் பாடசாலை கல்வியில் ஒரு பகுதி. அது உடற்பயிற்சி. இன்னைக்கு முஸ்லிம் பெண்களை பொறுத்த வரையில
அது இல்ல, அப்படியே இல்ல. காலையில சூரியன் மேல படுவது என்பது எப்ப பட்டுச்சோ தெரியாது, எப்ப பட்டுச்சோ தெரியாது. இதுக்கு கடைசியாக அக்குருணையை சேர்ந்த ஒரு டாக்டர் கமால் நாசர், இப்பொழுது அவர் ஐக்கிய ராஜ்யத்தில் லண்டன்ல இருக்கிறார். ஒரு பிரபல்யமான வைத்தியசாலையில் அவர் ஒரு கன்சல்டனாக அங்க வேலை செய்கிறார். அவருடைய ஒரு தீசிஸ், அவரே ஒரு ஆய்வு செய்தார், ஒரு ஆய்வு கட்டுரை, இலங்கை மக்களுடைய நோய் சம்பந்தமாக தான் அந்த ஆய்வு கட்டுரை அமைந்தது. நான் அந்த அளவுக்கு பேரு சொல்லி அவருடைய ஆய்வு கட்டுரையை பற்றி சொல்லி அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். தேவையானவர்கள் அவர்களை இடத்தில் அந்த ஆய்வு கட்டுரையை எடுத்து வாசித்து கூட பார்க்கலாம். அதுல அவர் குறிப்பிடுறார் ஒரு முக்கியமான செய்தி, தகவல். இந்த தகவலை சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சொல்றாரு, ஒட்டுமொத்த மாட்டு மக்களுடைய நோயாளிகள் என்று சொல்லி பார்க்கக்குள்ள 23% முஸ்லிம்கள் நோயாளிகள். 100 இலங்கையர்கள் இருந்தால் 10 பேர் முஸ்லிம். ஆனா 100 நோயாளிகள் இருந்தால் அதுல 23 பேர் நோயாளி முஸ்லிம்கள். இன்னும் ஒன்று சொல்றாரு, பௌத்தர்கள் என்று தனியாக எடுத்தால் 23% நோயாளி பௌத்தர்கள். 100 சிங்கள சகோதரர்களை ஒன்று சேர்த்தினால் அதுல 22 பேர் நோயாளி, 23 பேர் நோயாளி. தமிழ் சகோதரர்கள் 100 பேர் ஒன்று திரட்டினால் அதுல 20 பேர் நோயாளி. முஸ்லிம் சமூகத்தில் 100 பேர் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டினால் 45 பேர் நோயாளி. அதுக்கு மேலொரு படி சொல்றேனே, ஏனென்றால் சமூகத்தில் மாற்றங்கள் வரோணம் உலமாக்கள் இருந்து. அப்ப உலமாக்கள் யாரு? உலமாக்களை பத்தி சொல்றாரு, 100 உலமாக்களை அவர் எடுத்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணாரு. சொல்லி போட்டு அவரே சொல்றாரு 70 பேர் நோயாளி. ஏண்டா மதரசாக்கள்ல எக்ஸசைஸுக்குரிய வசதி இல்லை, பள்ளி வாசல் உள்ள இமாம்களுக்கு அது தெரியாது, ஒன்றுமில்லை. சாப்பாடு, தொழுகை, பள்ளி, வீடு, ரூம். எனவே இன்னும் ஒத்தரும் பக்கம் கை நீட்டி வேலை இல்லை, எங்களின் பக்கம் நாங்க கை நீட்டும். எங்கட ஆரோக்கியமான வாழ்க்கை இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், நடக்கிறது, ஓடுறது, பாயிறது, ஸ்விம் பண்றது, குதிரையில ஓடுறது, இதெல்லாம் அம்பெய்வது, இதெல்லாம் உங்களோட என்ன செய்யும்? உங்களுக்கு உடம்பு பயிற்சி. எனவே இந்த 3 விடயங்களின் மீது சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மிக பணிவான வேண்டுகோள். சந்தோஷமாக இருப்போம். ஹலாலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஹலால் என்று மட்டும் பார்க்கவானம், ஆரோக்கியமானதா என்றும் பாருங்கோ. அடுத்ததாக தேக பயிற்சி என்பது கட்டாயம். சும்மா சொல்லுவோமே, இந்த உடம்பு சும்மைக்குது. ஒரு வாகனத்தை நீங்க சும்மா நிறுத்தி வச்சீங்க, 25 நாளைக்கு பிறகு பேத்து புதிய பேட்டரி ஸ்டார்ட் ஆகாது. எந்த ஒரு பொருளையும் நீங்க அப்படியே சும்மா வைத்து விட்டு 15 நாளைக்கு பிறகு போயிட்டு வீட்டை திறந்து பார்த்தா வீட்டுக்கு போகல உங்களுக்கு. ஆனா வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. உலகத்துல எதையுமே சும்மா அப்படியே வெற்றி போட்டு மறுவ பாவிச்சா அது வேலை செய்யாது. மனிதனுடைய உடம்பும் அப்படித்தான். எனவே இந்த விடயத்துல கவனம் செலுத்துங்கோ. இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். ஜஸாக்கல்லாஹ் ஹஸ்ரத். நிச்சயமாக நாங்க இந்த காலகட்டத்துல சுகாதார விடயமாக நாங்க ஒரு காலத்துல கேள்விப்பட்டோம், எம்ஓஹெச் இருந்தால் அந்த எம்ஓஹெச்சுடைய அந்த அவர்களுடைய செயற்பாடு கர்ப்பிணி தாய்மார்களை பார்ப்பதும் அல்லது அவர்களுக்கான விடயங்களை பார்ப்பது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்பொழுதுதான் எங்களுக்கு விளங்குது அவருடைய முக்கியமான தேவை, அவர்கள் சமூகத்துக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய தியாகங்கள் இப்பொழுதுதான் தெரிகின்றது. ஆகவே எங்களுடைய முஸ்லீம்கள் ஹசரத் சொன்னது மாதிரி இந்த விடயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினா, நாங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு, அதாவது எங்களுடைய மரண வீதம், எங்களுடைய நோய் வீதங்கள்ல நாங்க ஏன் கூட இருக்கிறோம்னா இதுக்கான காரணம் நாங்க கேர்லெஸ், இந்த விஷயங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதில்லை.
எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் சரி எங்களுடைய வாழ்க்கை அதே போக்கிலேயே போய்கொண்டிருக்கணுங்கிற நிலைப்பாடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இப்படியான இந்த நிகழ்வுகளை கேட்டதுக்கு பின்னால சரி எங்களுடைய வாழ்க்கையில கட்டாய மாற்றங்களை கொண்டு வருவான்னு நாங்க நம்புறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால ஹசரத் ஒரு நிமிட இடைவெளிக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நிகழ்ச்சியை மீண்டும் தொடரலாம். எமது கடின உழைப்பின் பயனாக உருப்பெற்ற எம் உடைமைகளை மிக பாதுகாப்பான யுக்திகளை கொண்டு பராமரிப்பது அத்தியாவசியமானதாகும். அதற்கு மிகச்சிறந்த தெரிவுதான் டெக் விஷன் சிசிடிவி அண்ட் ஐடி சொல்யூஷன். உங்கள் வீடுகள், காரியாலயங்கள் மற்றும் வியாபார நிறுவனங்களுக்கு பொருத்தக்கூடிய துல்லியமான வீடியோ குவாலிட்டி கொண்ட கேட் 6 வயர்களை கொண்ட அனைத்து விதமான ஒரிஜினல் டெக் விஷன் சிசிடிவி கமராக்களை பெற்றுக் கொள்வதோடு தரம் வாய்ந்த கமரா உதிரி பாகங்கள் மற்றும் பழுதுபார்த்தல் சேவைகளையும் மிக நம்பிக்கையுடன் வழங்குகிறார். டெக் விஷன் சிசிடிவி அண்ட் ஐடி சொல்யூஷன் நிறுவனம், என்டிபி பேங்க் முன்பாக, பிரதான வீதி, அக்கரைப்பற்று. அக்கரைப்பற்று மாநகரில் கருங்கொடி ரெஸ்டாரண்ட் தலை சிறந்த சமையல் கலை நிபுணர்களின் கைவண்ணத்தில் ஹைதராபாத் பிரியாணி, அரபியன் மந்தி, சைனீஸ் டிஷ் வகைகள், பீட்சா, சப்மரீன், பர்கர், பன் வகைகள், இன்னும் பல உணவு வகைகளை சுவைத்து மகிழவும். சகன் மற்றும் விசேட ஓர்டர்களுக்கும் நாடுங்கள் கருங்கொடி ரெஸ்டாரண்ட், ஒலிவியா ஹாஸ்பிட்டல் அருகில், அக்கரைப்பற்று. தொலைபேசி இலக்கம் 074 191 66 99. பாதங்களை பலவித பாதணிகளினால் அலங்கரிக்க பல்வேறு வடிவங்களில் பெற்றிட நாட வேண்டிய ஒரே இடம் ஹன்ஹா சூ பேலஸ், பிஸ்கால் வீதி, அக்கரைப்பற்று. தொடர்புகளுக்கு அலைங்கள் 077 62 77 645. ஆம் ஹசரத்தோடம் நாங்கள் மீண்டும் கேட்க இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஹசரத் இந்த பண்டமிக் காலத்துல நாங்க பார்த்தோம் சமூக வலைத்தளங்கள்ல ஏனைய செய்திகள் மூலமாக நாங்க அதிகமாக கேள்விப்பட்ட விஷயம், கணிசமான முஸ்லிம் தொண்டு நிறுவனங்கள் இந்த நோயின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய சமூகத்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு அதிகமாக உதவிக்கரணம் நீட்டி தங்களுடைய உதவிகளை கொடுத்தார்கள். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களுடைய செயற்பாடு இந்த விடயத்திலே மிகவும் மும்முரமாக, ஒரு சின்ன விடயமாக, அது இந்த விடயத்துக்கு மட்டுமல்ல, ஏனைய எந்த ஒரு நிகழ்வோ இலங்கையில ஒரு பாரதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் முஸ்லிம்கள் இந்த இடத்திலே முன்னுக்கு நிற்பார்கள். ஆகவே மற்ற சமூகங்களை விட எமது சமூகம் இந்த இடத்திலே மிகவும் நல்ல முறையிலே முயற்சி செய்து அவருடைய உதவிக்கரங்களை நீட்டி மற்ற மக்களை பார்க்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலே நாங்க கேட்க வேண்டிய ஒரு விடயம், எமது சமூகத்தின் பொருளாதார நிலையை இதன் மூலமாக எப்படி நாங்கள் மதிப்பீடு செய்வது, எப்படி அளவுகோலாக நாங்கள் எடுப்பது, இதனை பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து என்ன? ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இது 2 பகுதிகளாக பிரித்து பார்க்கப்பட வேண்டும். ஒன்று, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அதாவது அவர்களுடைய மதம், கட்சி, பாசை என்ற எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் கடந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது என்பது, கருணைக்கரம் நீட்டுவது என்பது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. எங்களுடைய மார்க்கம் சொன்னது போலவே மற்ற மதங்களும் அதை போதித்து தான் இருக்கிறது. கிறிஸ்தவமாக இருக்கலாம், இந்துசமாக இருக்கலாம், புத்திசமாக இருக்கலாம். அது கருணை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, பிறரை வாழ வைப்பது என்பதை பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க என்பது நாங்க ஒட்டுமொத்தமாக படித்திருக்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய சமூகம் இதை ஒரு முன்னின்று செய்வதற்கு ஒரு காரணம் அது. இன்னும் ஒரு காரணமாக பார்க்கலாம், இது கிழக்கிழங்கையில் பார்ப்பதை விடவும் கிழக்கிழங்கைக்கு வெளியில் இதை பார்க்கலாம். என்னவென்று சொன்னால், எங்களுடைய சமூகத்துடைய பொருளாதாரம் ஒரு மிகவும் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால், தங்கி நிற்கக்கூடிய பொருளாதாரம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு கிராமத்தை மூடிவிட்டா அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. மாசக்கணக்கில் மூடினாலும் அந்த டேட்டுக்கு சம்பளம் கிடைக்கும். அரச பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், திரிவில் ஓட்டக்கூடியவர்கள் அல்லது
ஒரு ஒரு லேபர், அதாவது கூலி வேலை செய்யக்கூடிய கடற்கரையில் உள்ளவர்களை பாருங்க பார்ப்போம். எங்கட சமூகத்துல பெரும்பான்மையானவர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. எங்க கூலி வேலை அல்லது திரிவில் அல்லது ஒரு அரச உத்தியோகம் அல்ல, ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு வேலை. அரச நிறுவனங்களில் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அதிகமாக வேலை செய்வதின் காரணமாக அவர்களுடைய பிரதேசங்களில் அவர்கள் இதை செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. பள்ளி வாயில் இருக்கக்கூடிய நிர்வாகியிட ஒரு தார்மீக கடமையாக மாறிவிட்டது. 2 நாளைக்கு ஊரை லாக்டவுன் பண்ணினா 3வது நாளைக்கு சாப்பாடு சாமான் சேர்த்து கொடுக்கணும். அந்த சாப்பாட்டு சாமான சேர்த்து கொடுக்கறதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்களையும் சேர்த்துக் கொள்வாங்க. அதே ஆரோக்கியமானது என்று சொல்லுவதை விடவும் எங்களுடைய சமூகம் தங்கி நிற்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டதோ என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கிறது. இப்ப நான் இதுக்கு ஒரு எங்களுடைய நான் கண்டியை சேர்ந்தவர். கண்டியில எங்களோட ஊர் கிராமத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு முஸ்லீம் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருக்கிறார், நல்ல மனிதர். அவரு சொல்றாரு, ஆராய்ச்சிட்ட போயிருக்கிறார், கிராம சேவகிட்ட போயிருக்கிறார் ஒரு வேலைக்கு. அவர் போன சந்தர்ப்பத்துல பார்த்திருக்கிறார், டேபிள்ல மேசையில இந்த 5000 ரூபாய் அரசாங்கத்தால பணம் கொடுத்தாங்க தானே, இந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே முஸ்லீம்கள். அப்ப சிங்கள சமூகத்தை அதுல காணும். ஒரு சிறிய அளவு, ஒரு 3, 4, 5 பேர் தான் நல்ல பேர் இருக்குது. மற்ற அனைவருமே முஸ்லீம்களுடைய பேர் தான் இருக்குது. ஆச்சரியப்பட்டார், என்ன இது முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாரு, பெரும்பான்மை சமூகத்துக்கு கொடுக்கலையோ? அப்ப மனம் விட்டு கேட்டாரு ஆராய்ச்சிட்ட கிராம சேவகத்தை. என்ன அவர் சொன்னாரு, சிங்கள மக்கள் யாரும் இதை வாங்கறதுக்கு தகுதி இல்லை. 5000 ரூபாய் பணம் எடுக்க முடியாது அவர்களுக்கு. ஏன்னா அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஒரு வீட்டுல 3 பேரு 2 பேரு, இப்படியாக அரச உத்தியோகத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். உங்களோட சமூகம் அப்படி யாரும் இல்லையே, அதனால தான் அவர்களுக்கு தான் இதை வாங்குவதற்கு தகுதியானவர்கள். அப்ப ஒன்று என்ன தெரியுமா புரியுது, எந்த ஒரு வீட்டிலையும் ஒரு பொருளாதார கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. இப்ப இருக்கிறோம், திண்டுங்கோ, சாப்பிடுங்கோ, முடிங்கோ. எங்களோட வீட்டுக்கு திடீரென்று ஒருவர் மூத்தாகிட்டார், நாங்க என்ன செய்யறது? 4 பிள்ளைகளோட வாழக்கூடிய ஒரு தாய், கணவன் இருக்கிறாரு, கணவன் சம்பாரிச்சு போடுறாரு, மாஷா அல்லாஹ் எல்லாம் நடக்குது. எப்பயாவது யோசித்திருப்போமா? அல்லாஹ்தான் பொறுப்பு, அதுல நோ டவுட், சந்தேகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள எப்படி தெரியுமா மௌத்தானாங்க? எப்படி தெரியுமா? எப்படி அவர்கள் வஃபாத்துக்கு எப்படி ஆயத்தமானார்கள்? ஏன்னா நன்றாக தெரியும், தண்ட வஃபாத்துக்கு பிறகு தண்ட மனைவிமார்கள் யாரும் நிக்காக செய்து கொள்ள முடியாது. என் குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராம், என் குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராம். என் குடும்பத்தின மனைவிமார் யாரும் நிக்காக செய்ய முடியாது. இவங்க எப்படி வாழுவது? அவருடைய வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு தான் மௌத்தானார்கள். ட்ரெஷரியில, அதாவது பைத்துல் மாலுக்கு ஆர்டர் என்னன்னு சொன்னால், பட்ஜெட் போடக்குள்ள முதலாவது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்துக்குரிய பட்ஜெட்டை போட்டு முடிச்சோடும். நீங்க யாரும் நினைக்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இப்படி ஏழையாகத்தான், வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள், வறுமையை விட்டு பாதுகாப்பு. ஆனா ஒரு எளிமையாக வாழல்ல, ஒரு சிம்பிள் சிட்டி, ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கைக்கு வேற, ஏழ்மையான வாழ்க்கைக்கு வேற. எளிமை என்பது வரவேற்கத்தக்கது, ஆனா ஏழையாக வாழ இல்லை. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், வறுமையை விட்டும் காருமானம் தேடுகின்றேன். வறுமை என்பது எப்படிப்பட்ட விளைவுகளை சமூகத்துல கொண்டு வரும், எங்களை எங்க கொண்டு பின்னுக்கு தள்ளும்.
அதை தனியா அலசப்பட வேண்டிய, ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு பகுதி தான் இந்த வறுமை என்று சொல்லக்கூடிய. எனவே இந்த COVID-19, அதாவது இந்த காலம், இந்த நெருக்கடியான காலம், முடக்கப்பட்ட காலம் எங்களுக்கு சொல்லித்தந்த ஒரு பாடம் தான். உங்களுடைய பொருளாதாரத்தையும் ஒரு கணம் நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நிலையான பொருளாதார கொள்கையை உருவாக்குங்க. என்ற பைனான்சியல் லிட்ரஸின்றது ஆக முக்கியமானது. சமூகத்துடைய பொருளாதாரத்தை குர்ஆன் முதுகெலும்பு என்று சொல்லி இருக்குது. வலா துஅத்து சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். உங்களோட முதுகெலும்பு. உங்களோட பணத்துல தான் ஜகாத் இருக்குது, உங்களோட பணத்துல தான் ஹஜ் இருக்குது, உங்களோட பணத்துல தான் நிக்காஹ் இருக்குது, உங்களோட பணத்துல தான் அனந்தர சொத்து இருக்குது. உங்களோட பணம் என்பதை வைத்துத்தான் அனந்தர சொத்து, பணம் என்பதை வைத்துத்தான் ஹஜ்ஜி, பணம் என்பதை வைத்துத்தான் ஜகாத்து, பணம் என்பதை வைத்துத்தான் மஹரு. சுப்ஹானல்லாஹ். எனவே பணம் அது நீங்க நினைக்கிறது போல ஒரு அற்பமானது, சொற்பமானது என்று யார் நினைச்ச வானம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அழகாக வாழுங்கோ, செல்வ செழிப்போட வாழுங்கோ. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாகும் பொழுது எப்படி மௌத்தானாங்க? தண்ட மகள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் இவ்வளவு நாள் சம்பளம் வாங்கி இருக்கின்றேன், அரச ஊதியம் செய்துவிட்டு சம்பளம் வாங்கி இருக்கின்றேன். எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா? எடுத்த அந்த சம்பளத்துக்கு பகரமாக என்னுடைய ஒரு காணி இருக்குது, அந்த காணிய பைத்துல் மால்ல கொண்டு கொடுத்துடுண்டாங்க. அப்ப காணி பூ இருந்திருக்குவாப்பா. மௌத்தாகக்குள்ள சொன்னாங்க மகளை கூப்பிட்டு, நான் மௌத்தானதுக்கு பிறகு அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். அது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு தெரியாம இல்ல, தெரியும். ஆனா அதுல ஒரு மஸ்அலா சொல்லி கொடுத்தாங்க. என்ன மஸ்அலா தெரியுமா? ஏண்ட ஒரு மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள், நான் யூகிக்கிறேன் அந்த புள்ள ஒரு பொம்புள புள்ளையாகத்தான் இருக்கும். எனவே கருவுல உள்ள புள்ளைக்கும் அனந்தர சொத்துல பங்கு இருக்குது. எனவே அந்த பங்கையும் பங்கிட்டு கொடுத்துடுங்கோ என்ற கருத்தை சொல்லுவதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மசாலாவை சொல்லி கொடுத்தார்கள். அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சும்மா மௌத்தாக இல்ல, சொத்து இருந்துச்சு, உடைமைகள் இருந்துச்சு, மார்க்கம் சொல்லக்கூடிய பிரகாரம் பங்கிட்டு கொடுத்தாங்க. எனவே சமூகம் ஆரோக்கியமான வாழ்வை பற்றி சிந்திப்பது போன்று சமூகத்துடைய பொருளாதாரமும் சிந்திக்கப்பட வேண்டும். கிழக்கிழங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வளம், கடல் வளம் பெரியொரு வளம், விவசாய நில வளம் அது ஒரு பெரியொரு வளம். அந்த வளங்களை அபகரிப்பதற்கு சூறையாடுவதற்கான சதிகள், திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போன ஒரு சமூகத்துடைய பொருளாதாரத்தில் விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமானது. அன்றைக்கு எங்களுடைய ஜம்சம் பவுண்டேஷனுக்கு ஒரு உலமாக்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்த கொழும்பு கலனி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு துறை சார்ந்த, அதாவது ஒரு எக்கானமிஸ்ட், பொருளாதார துறையில் ஒரு துறை சார்ந்த ஒரு பெரிய ப்ரொஃபசர் வந்து ஒரு லெக்சர் செஞ்சாரு. அவர் அந்த செஞ்ச லெக்சர்ல ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன். அவர் சொன்னாரு, இலங்கையினுடைய மகாவலி காணி இருக்குது, மகாவலி ரிசர்வேஷன் சொல்றது, மகாவலியை சூழ இருக்கக்கூடிய காணி பூமி, அதாவது மகாவலியை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய காணி பூமியினுடைய அளவு எவ்வளவு பெருசு தெரியுமா? இஸ்ரேல் நாட்டை போல 8 மடங்கு பெருசு. சொல்லி போட்டு சொன்னாரு, இஸ்ரேல் நாட்டை போல 8 மடங்கு பெருசாக இருந்தாலும் இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷன்ல 10% கூட நாங்க ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. இலங்கை நாட்டுடைய மகாவலிய நம்பி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசுன்னா இஸ்ரேலை போல 8 மடங்கு பெருசு. ஆனாலும் இஸ்ரேல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உற்பத்தி, அதாவது அவர்கள் கல்டிவேட் பண்ணி அறுவடை செய்து சமூகத்துக்கு, உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குதே, அதுல 10% கூட நாங்க செய்யறது இல்லை. அப்ப எங்கட நாட்டுக்கு வளம் இருக்குது, கடல் வளம் ஒரு பக்கம், நில வளம் ஒரு பக்கம், காடு வளம் ஒரு பக்கம். சுப்ஹானல்லாஹ், என்ன வளம் என்கிட்ட இல்ல? மனித வளம் இல்ல.
மனிதனிடத்துல அந்த நம்பிக்கை இல்லை, தூர நோக்கி இல்லை, சுயநலம் வந்து விட்டது. எனவே மிக அன்பாக சொல்றேன், கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய சமூகத்துக்கு உங்களோட ஊருக்கு டாக்டர்மார், இன்ஜினியர்மார், அக்கவுண்டன்ட் இப்படியாக இன்னுமுள்ள துறை சார்ந்தவர்கள் தேவை என்பதை விடவும் உங்களுடைய வயல் நிலங்களை பராமரிப்பதற்குரிய கற்றறிந்த லேட்டஸ்ட் புதிய தொழில்நுட்ப சாதனங்களை படித்தறிந்த விவசாயிகளும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லாட்டி உங்க பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல சம்பளம் வாங்கி கொண்டிருப்பாங்க. உங்களோட காணி பூமிகளை எல்லாம் இன்னும் ஒரு சமூகம் வந்து நிர்வகித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலை வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்கு எம்மாத்திரமோ உதாரணங்கள் உலக நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஜஸாக்குல்லாஹு கைர். எங்களுக்கு ஏற்கனவே நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லலாம். என்றால் முக்கியமான விடயம், பலரும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நீங்கள் முற்றுப்பெறுங்கள், அதாவது முழுமையாக தாருங்கள் என்று கேட்டுக்கின்றார்கள். முக்கியமான சிலர்கள் நிசார் என்று சொல்லக்கூடிய மாஷா அல்லா கிரேட் ப்ரோக்ராம், அதே மாதிரி அக்ரம் மாஷா அல்லாண்டு நிறைய பேர் இதே மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் தனிப்பட்ட முறையிலே நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் ஒரு மணித்தியாலம் கூறுகிறீர்கள், தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை செய்து முடியுங்கள் என்று கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களால் இயலுமான வரைக்கும் ஹசரத் அவர்களுக்கும் நிறைய செடுலிக்கும் நிறைய ப்ரோக்ராம்களில் இருந்து விட்டு எங்களுக்காக வேண்டிய நேரம் தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இயலுமானவரை நாங்கள் இந்த விஷயத்தை எங்களால் இயலுமான வரைக்கும் செய்வோம். அடுத்த கேள்விக்கு வருவோம். எங்களது அடுத்த கேள்வி என்னவென்றால், எமது முன்னோர்கள், அதாவது இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே இலங்கையில் அந்த நேரம் எமது நாடு ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே இந்த நாட்டை மற்ற மக்களோட தண்ணீரிடத்திலிருந்து மீட்டு தருவதற்கும், அதே மாதிரி நாட்டினுடைய எல்லா இறைமைகளுக்கும், நாட்டினுடைய வளர்ச்சிகளுக்கும், பொருளாதார வளர்ச்சிகள் அனைத்துக்கும் எங்களுடைய முன்னோர்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து பல முயற்சிகளை செய்தார்கள். அதிலும் முஸ்லிம் தலைவர்களுடைய சேவைகள் நாங்கள் இன்றும் பல பேர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் தற்போது ஒரு வகையான ஆட்சிக்கு கீழே தற்போது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய திருப்தியானவர்கள் சில பேர், அதிருப்தியானவர்கள் பல பேர்கள். என்றாலும் நாட்டிலே எங்களுடைய இருப்பை கட்டி காத்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய எல்லா விடயங்களிலும் முஸ்லிம்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படியான சூழ்நிலையிலே இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து அல்லது நாட்டுக்காக வேண்டி எங்களுடைய எல்லா வகையான முன்னோர்கள் மாதிரி எங்களுடைய அந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து செய்யக்கூடிய முக்கியமான வேலைப்பாடுகள், எங்களுடைய அபிவிருத்திகள் என்ன என்பதை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் கேட்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு கைர். ஷேக், நீங்க கேட்டிருக்கிற கேள்வி நான் நினைக்கிறேன் மிகவும் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். ஏனென்றால் இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் இப்பொழுது ஒரு நிர்வாக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வெள்ளைக்காரன், அது ஆங்கிலேயர்கள் காலனித்துவ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாட்டை எங்களுடைய கையில் ஒப்படைத்த சந்தர்ப்பத்தில் இருந்த நிர்வாகமும் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பும் மிகவும் வித்தியாசமானது. அதில் நடைபெறக்கூடியவைகளை பற்றி தமிழ் சகோதரர்கள் அவர்களுடைய பாராளுமன்ற உரைகளில் பேசுவது, கதைப்பதை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சத்தங்கள் நம்முடைய பக்கத்திலிருந்து எழுப்பப்படுவது இல்லை என்பதையும் மிக வருத்தத்துடன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரீலங்காவுடைய, இலங்கையினுடைய சேவைகள் இருக்கிறது. கல்வி சேவை, வைத்திய சேவை, ஃபாரின் சர்வீஸ், பிரின்சிபல் சர்வீஸ் என்று எத்தனையோ வகையான சர்வீஸ் இருக்குது. இப்ப வரக்கூடிய 30ஆம் தேதியோட க்ளோஸ் பண்றாங்க ஸ்ரீலங்கன் இலங்கை திருநாட்டினுடைய கல்வி சேவைக்கான இவர்கள்
விண்ணப்ப கோரல் என்று சொல்லி பரீட்சைக்காக வேண்டி கிட்டத்தட்ட 17,000 பேர் உட்காருவாங்க ஒரு பரீட்சைக்கு. 450 பேர் தான் புறக்கி எடுக்கப்படுவாங்க. எஸ்எல்பிசி ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சர்வீஸுக்கான இவர்கள். அப்ப இதுல கசப்பான விஷயம் என்னென்றால், கிழக்கிழங்கையை பொறுத்தவரையில 40 பேர் இப்பொழுது இருந்தாலும் கூட மிச்சம் 98 பேர் தான் இருக்கிறாங்க இந்த சர்வீஸ்ல சொன்னா. 40 பேர் கிழக்கிழங்கையில் இருக்கிறாங்க. மற்றவர்கள் தான் நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்காங்க. 765 முஸ்லிம் பாடசாலைகள் இருந்தாலும் கூட தராதரமுடைய தகுதியான பிரின்சிபல்ஸ் இல்லை. இப்பொழுது மிக கவலையோட சொல்கிறேன், அது அவருடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 சைடும் இருக்கிறது. 2-3 முக்கியமான முஸ்லிம் பாடசாலைகளுடைய அதிபர்களாக மாற்று மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப ஏன்னா பாடசாலைக்கு அதிபர் இல்லை. இப்ப நேஷனல் ஸ்கூல் ஒன்று கொடுத்தா நேஷனல் ஸ்கூலுக்குன்ற பிரின்சிபல் வேணும். ஸ்கூல பாடசாலையை நேஷனல் ஸ்கூலா மாத்தேதும், ஆனா பிரின்சிபல் எங்க இது கொண்டாடுறது? எனவே எங்களுடைய சமூகம் சிந்திக்க வேண்டும். கட்டுமானங்கள் கட்டுவதல்ல இப்ப முக்கியம், மனிதவள அபிவிருத்தியில் முதலீடு செய்ய வேண்டும். மனிதவள அபிவிருத்திக்கு என்ன செய்ய வேண்டும்? பாடசாலைகள்ல கட்டிடம் இருக்கிறது போதும், பள்ளி கட்டினது போதும், மினாராக்கள் போதும், மிம்பர்களை அலங்கரித்தது போதும், குப்பாக்கள் கட்டினது போதும். எங்களுக்கு இருக்கிற கட்டிடங்கள் போதும். இப்ப எங்களுக்கு தேவை மனித வளம். பள்ளி வாயில் இருக்கிறது எல்லாம் நல்லம், ஆனா அந்த பள்ளியை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு போதுமான தரமான ஒரு இமாம் இல்லை. அவர் அங்கிருந்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய மதஸ்தலங்களுக்கும் எங்களுக்கும் இடையில பாலம் கட்டுவதற்கு ஆளுமையுடைய ஒரு இமாம் இல்லை. மொழிவளம் படைத்த ஒரு இமாம் இல்லை. இது யாரும் குறையாக நினைக்க வேண்டும். நானும் அந்த இடத்திலிருந்து சொல்லுகின்றேன். என் பேச்சை கேட்டவங்களுக்கு விளங்கும் என் மொழி எப்படின்னு சொல்லி. இப்ப எங்களுக்கு நடந்தது இதுக்கு பிறகு வரக்கூடிய நடக்கக்கூடாது என்பதற்காண்டி சொல்லுகின்றேன். எனவே கடந்த காலத்தில் இருந்த சர் ராசிக் ஃபரீதாக இருக்கலாம், டிபி ஜாயாவாக இருக்கலாம், ஏசிஎஸ் ஹமீதாக இருக்கலாம், பர்தீன் மஹ்மூதாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள், சமூகம் என்ற பார்வையில வாழ்ந்தவர்கள், பெரும்பான்மை சமூகத்துடைய செல்வாக்கோடு வாழ்ந்தவர்கள். எனவே நாங்க தனிய கதைப்போம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். வைத்தியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஹாஸ்பிட்டல் டைரக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறையிலையும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு துறையிலும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனா டைரக்டர்ஸ், வைத்திய சாலைகளுக்கு பணிப்பாளர்களாக போவதற்கு, வைத்திய சபைகளில், சங்கங்களில், வைத்தியர்களுடைய அசோசியேஷன்ல, ஹாஸ்பிட்டல் பரிபாலனை, அதாவது ஹாஸ்பிட்டல் நிதி, ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துல எங்களோட முஸ்லிம் டாக்டர்ஸ் யாரும் அதை விரும்பி போறது இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சொல்லுகிறேன். அதுக்கு போகாதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. ஏண்டா அந்த துறையில போயிட்டு கால வச்சா பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணேலாது, அதனால அதுக்கு யாரும் போறது இல்லை என்று பரவலான ஒரு குற்றச்சாட்டு பலராலும் பேசப்படுகிறது. எனவே உங்களோட ஊர்ல வைத்தியசாலை இருக்குது, ஆனா யாரு நிர்வாகம் செய்யறாங்க? ஒரு சில டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க. காத்தாங்குடியில நான் சந்தித்திருக்கிற ஒருவர் இருக்கிறார், 2 பேர் இருக்கிறாங்க. இல்ல நான் சொல்றேன், மாஸ் லெவல்ல நிர்வாக வைத்தியசாலை நிர்வாகத்துக்குள்ள எங்களுடைய சமூகம் வர வேண்டும். இப்ப எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட், பரீட்சை திணைக்களத்தில் ஒரு முஸ்லிம் இல்ல. இஸ்லாம் பாடம், அரபு பாடம், பேப்பர் வருகிறது, ஆனா அந்த பாடத்துக்கு பொறுப்பான திணைக்களத்தில், பரீட்சை திணைக்களத்தில் ஒரு முஸ்லிம் இல்ல. இருந்த 2 பேர் இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க இல்லை. இதுக்கு அவர்களை குறை சொல்லவே இல்லை. எங்கட சமூகம், நான் ஒரு டாக்டர் ஆகணும், எங்கேயாவது போய்த்து வாழணும், மைக்ரேஷன் ஆகிடணும்,
இப்படி வாழ்ந்தால் இன்றைக்கு காசி கோட்டுக்கு என்ன நடந்திருக்குதோ அது முஸ்லீம் பாடசாலைகளுக்கு நடக்கும் என்பதை கசப்போட சொல்லிக்கொள்ள வருகின்றேன். மனிதவள அபிவிருத்தியில் முதலீடு செய்யுங்கள். மனிதவள அபிவிருத்தியில் முதலீடு செய்யுங்கள். கட்டடங்கள் போதும். எனவே மிக வினயமாக, அன்பாக, பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். உலமாக்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். என்ன தேவை சமூகத்துக்கு இப்பொழுது? சமூகத்துக்கு இப்ப என்ன? டாக்டர்மார் மட்டுமல்ல, நல்ல பிரின்சிபல் வேணும், நல்ல பிரின்சிபல், நல்ல ஆசிரியர்கள் வேணும். ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர் வேணும். டாக்டர் என்ன எதுக்கு வேணும் என்றால் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கிறதுக்கு. ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பாதுகாப்பார். ஒரு பிரின்சிபல் ஒரு பாடசாலை இருக்கக்கூடிய 4000 குழந்தைகளை பாதுகாப்பார். ஒரு வகுப்பாசிரியர் சுப்ஹானல்லாஹ், சப்ஜெக்டுக்குரிய ஆசிரியர். எனவே பாடசாலை நிர்வாகம், பாடசாலைகளை பாதுகாப்பது, ஆத்மீகம் நிறைந்த, விழும்பியங்கள் நிறைந்த அறிவு எங்களுடைய சமூகத்துக்கு தேவை. வெறுமனே நான் சொல்ல இல்ல, அறிவை மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி. அறிவு மட்டும் ஒரு நாளும் சமூகத்தை பாதுகாக்க மாட்டாது என்பதற்கு உதாரணம் இந்த 15 வயது சிறுமியை நாசப்படுத்தியவர்கள் யாரு? 15 வயது சிறுமி ஒரு குழந்தையை நாசப்படுத்தியவர்கள் யாரு? படிக்காதவர்களா? கல்வி அறிவற்றவர்களா? அன்பா சொல்றேன், அறிவு மட்டுமல்ல, ஆத்மீகம் நிறைந்த, விழும்பியங்கள் நிறைந்த அறிவு எங்களுடைய பாடசாலைகளின் ஊடாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். விழும்பியங்கள் வரணும். ஏண்ட குழந்தை ஃபெயிலானா, ஏண்ட குழந்தை எக்ஸாம்ல ஃபெயிலான ஒரு வாப்ப கும்மக்கு என்ன உணர்வு ஏற்படுதோ அதை விட பெரிய உணர்வு ஏற்படணும் நான் படித்து கொடுத்து ஃபெயிலான பிள்ளைகளை நினைத்து. நான் படித்து கொடுத்த பிள்ளைகள் ஃபெயிலாகிவிட்ட, நான் படிச்சு கொடுத்த பிள்ளை, அது எப்படி நடக்கலும்? அந்த உணர்வு பிள்ளைகளுக்காக வேண்டிய பெற்றோர்கள் நோன்பு பிடிக்க பார்த்திருக்கின்றோம். நோன்பு பிடித்து துவா செய், தர்மம் செய்து துவா செஞ்சேன், நல்லது செஞ்சு துவா செஞ்சேன். பெற்றோர்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களையும் கேள்விப்பட வேண்டும். என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்காக வேண்டி, மாணவிகளுக்காக வேண்டி நான் தர்மம் செய்திருக்கின்றேன். நான் தொழுதுவிட்டு துவா கேட்டிருக்கின்றேன். இருகரம் ஏந்தி இருக்கின்றேன். யாராக இருக்கட்டுமே. எனவே மனிதவள அபிவிருத்தி என்பது புத்தகங்களில் இருக்கக்கூடியவைகளை அப்படியே சிடி ஒன்றை பேர்ன் பண்றது போல, டேட்டாவை டிரான்ஸ்பர் பண்றது போல, அல்லது ரீலோட் போடுறது போல கிதாபுல உள்ளத்தை தூக்கி மூளைக்கு போடுறதல்ல அறிவு என்பது. அறிவு என்பது ஆத்மீகம் நிறைந்த அறிவு, விழும்பியங்கள் நிறைந்த அறிவு. விழும்பியங்களை பாதுகாத்த நிலையில், ஆத்மீகத்தை வளர்த்து கொண்ட நிலைமையில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய கல்விதான் சமூகத்தை பாதுகாக்கும் என்பதை ஊண்டி சொல்ல விரும்புகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். ஷேக், பேசிக்கொண்டே போகலாம். நிச்சயமா. என்றால் எமது நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படியான நிகழ்வு தான் இன்றைய காலத்துக்கு கட்டாய தேவை. இன்னும் எதிர்பார்க்கின்றோம் இப்படியான நிகழ்வுகள். நிறைய பேர் துவா செய்கின்றார்கள் ஹஸ்ரத் அவர்களுக்கு. அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இன்றைய காலத்திலே, அதாவது அடுத்தது எமது பாடசாலை மாணவர்கள், ஷேக், பாடசாலை மாணவர்களுடைய கல்விகள், பாடசாலையாக இருக்கட்டும் மதரசாவாக இருக்கட்டும், இன்று ஒரு தூர கல்வியாக ஆகிவிட்டது. அனைத்தும் இப்பொழுது ஒன்லைன்லேயே தான் பாடசாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்டிலே மீண்டும் பாடசாலை ஆரம்பிப்பதாக தற்போது அரசாங்கம் அறிவித்ததாக கேள்விப்படுகின்றோம். இப்படியே போனால் இந்த மாணவர்களையே இந்த கல்வியை நாங்கள் எப்படி, எமது சமுதாயம் நாங்கள் எப்படி இதனை அவர்களை வழிகாட்டுவது? அடுத்தது பொது பரீட்சைகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பொது பரீட்சைக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் எந்த வகையில் உதவி செய்யலாம், அதனை பற்றி பேச வேண்டும். அடுத்த விஷயம்,
தற்போது ஹஜ்ஜுடைய காலம் மாஷா அல்லாஹ் ஆரம்பித்து விட்டது. இன்னும் 10 தினங்களில் எங்களுடைய ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அந்த நாளை நாங்கள் இந்த பெண்டமிக் காலத்திலே எப்படி அதனை நாங்கள் கொண்டாடி கொள்வது, இதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பேசினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆல்ரெடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 1 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள இதை நாங்க முற்றுப்புள்ளி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதுல நீங்க கேட்டது போல இணைய வழியினூடாக கற்றல் கற்பித்தல் விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு அது ஒரு முழுமைத்துவம் பெறாத ஒரு முறையாக இருந்தாலும் பாராட்டத்தக்க கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் கொரோனா எங்களை விட்டு போனாலும் இணையத்தினூடாக இணைய வழியினூடாக கற்றல் கற்பித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை எங்களை விட்டு போக மாட்டாது என்ற அளவுக்கு எங்களுடன் இணைந்து கொண்டு விட்டது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அல்லது ஆன்லைன் கற்பித்தல் கற்றல் என்ற முறை என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. எனவே எப்படியோ எங்களுடைய வாழ்க்கையுடன் இணையமும் சேர்ந்து விட்டது. இணையத்தினூடாக நாங்கள் அனைத்தையும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் இப்பொழுது வந்து விட்டோம். அது கற்றல் கற்பித்தல் மட்டுமல்ல, நிறுவனங்களுடைய போர்ட் மீட்டிங்ஸாக இருக்கலாம், நிறுவனங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அல்லது நிறுவனங்களுடைய பெரிய பெரிய செமினார்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் ஆன்லைன் நிகழ்ச்சி, அதாவது ஜூம் வழியாக அல்லது இன்னும் இருக்கக்கூடிய வேற வேற பிளாட்ஃபார்ம்களினூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இணையம் எங்களுடன் சேர்ந்து கொண்டு விட்டது. இப்பொழுதாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த இணையத்தை முறையாக பயன்படுத்தி எப்படி எங்களுடைய பள்ளி வாயில்களுக்குள்ளே இந்த இணையத்தை சேர்க்க முடியும். இப்போ ஒரு வகுப்பற பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒன்றை வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முடியும் என்றிருந்தால், ஏன் பள்ளி வாயிலில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை இணையத்தினூடாக ஏன் சமூகமயப்படுத்தப்பட முடியாது என்று நாங்கள் சிந்திக்கலாம். அதை முறையாக உலமாக்களை அணுகி, செல்வந்தர்களை அணுகி தேவையான முறைகளில் அவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றிருந்தால் சமூகத்துக்கு பெரிய ஒரு சேவை இதனூடாக செய்யலாம் என்பதுதான் என்னுடைய நீண்டகால கனவு. எனவே பள்ளி வாயில்களையும் டிஜிட்டலைஸ் பண்றது, அதாவது பள்ளி வாயில்களையும் டிஜிட்டலைஸ் பண்றதுக்குரிய ஒரு சிந்தனையாக இந்த சிந்தனையை எங்களுக்கு ஆக்கிக் கொள்ள முடியும். இதை கொண்டும் பெரிய சமூகத்தில் மாற்றங்களை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்பதும் ஹசரத் அவர்களுடைய இணைப்பில் ஏதோ நடந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் எங்களுக்கு இணைப்புக்கு வருவார். நாங்கள் இந்த நேரத்திலே மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். முக்கியமாக இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே எமது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரும் பெரும் உலமாக்களும் எங்களுடைய இந்த எமது ஏகேபி நியூஸ் இணையத்தினூடாக எங்களுக்கு பல தகவல்களை அப்பப்போது தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கிழமையில் ஒரு தடவை முக்கியமாக சுகாதார, அதாவது வைத்தியரை கேளுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வும் எங்களுக்கு அடிக்கடி எங்களுடைய இணையதளத்தினூடாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் எங்களுடைய ஹசரத் அவர்களை நாங்கள் இந்த இணையத்துக்கு எடுக்கலாமா என்பதை முயற்சி செய்து வருகின்றேன். ஆகவே எமது இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நான் லைனுக்கு வருகின்றேன். எமது கடின உழைப்பின் பயனாக உருப்பெற்ற எம் உடைமைகளை மிக பாதுகாப்பான யுக்திகளை கொண்டு பராமரிப்பது அத்தியாவசியமானதாகும். அதற்கு மிகச்சிறந்த தெரிவுதான் டெக் விஷன் சிசிடிவி அண்ட் ஐடி சொல்யூஷன். உங்கள் வீடுகள், காரியாலயங்கள் மற்றும் வியாபார நிறுவனங்களுக்கு பொருத்தக்கூடிய துல்லியமான வீடியோ குவாலிட்டி கொண்ட கெட் 6 வயர்களை கொண்ட அனைத்து விதமான ஒரிஜினல் டெக் விஷன் சிசிடிவி கேமராக்களை பெற்றுக் கொள்வதோடு தரம் வாய்ந்த கேமரா உதிரி பாகங்கள் மற்றும் பழுதுபார்த்தல் சேவைகளையும் மிக நம்பிக்கையுடன் வழங்குகிறார்கள்.
வழங்குகின்றார்கள் டெக் விஷன் சிசிடிவி அண்ட் ஐடி சொல்யூஷன் நிறுவனம், NDB பேங்க் முன்பாக, பிரதான வீதி, அக்கரைப்பற்று. அக்கரைப்பற்று மாநகரில் கருங்கொடி ரெஸ்டாரண்ட் தலை சிறந்த சமையல் கலை நிபுணர்களின் கைவண்ணத்தில் ஹைதராபாத் பிரியாணி, அரபியன் மந்தி, சைனீஸ் டிஷ் வகைகள், பீட்சா, சப்மெரின், பர்கர், பன் வகைகள், இன்னும் பல உணவு வகைகளை சுவைத்து மகிழவும். சகன் மற்றும் விசேட ஆர்டர்களுக்கும் நாடுங்கள் கருங்கொடி ரெஸ்டாரண்ட், ஒலிவியா ஹாஸ்பிட்டல் அருகில், அக்கரைப்பற்று. தொலைபேசி இலக்கம் 074 191 66 99. பாதங்களை பலவித பாதணிகளினால் அலங்கரிக்க பல்வேறு வடிவங்களில் பெற்றிட நாட வேண்டிய ஒரே இடம் ஹன்ஹா சூ பேலஸ், பிஸ்கால் வீதி, அக்கரைப்பற்று. தொடர்புகளுக்கு அலைங்கள் 077 62 77 645. ஹசரத்தாவுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, பரவாயில்லை, மேலே பேசுங்களோம். ஜஸாக்கல்லாஹு கைர். அதனால இந்த அமைப்பில பள்ளி வாயில்களை கூட எங்களுக்கு என்ன செய்ய முடியும், சிந்திக்க தூண்டுகிறது. ஏன் பள்ளி வாசல்கள் இணையத்தினூடாக இணைக்கக்கூடாது? அவைகளுடைய நிகழ்ச்சி நிரல்கள், ஹுத்துபா பேருரைகள் அல்லது பள்ளி வாயில்களை மையப்படுத்தி நடக்கக்கூடிய, உதாரணமாக எல்லாரும் சொல்லுவதுதான் இப்பொழுது பாடசாலைகளில் இஸ்லாம் பாடம் கற்பிப்பதற்கான ஆசிரியர் நியமனங்கள் இல்லை என்பதாக. ஏன் அந்த இஸ்லாம் பாடத்தை கற்பிப்பதற்கான ஆசான்கள் இல்லாவிட்டாலும் கூட ஏன் அவைகளை பள்ளி வாயிலினூடாக, பள்ளி வாயில்களை சென்ட்ரல்களாக ஆக்கி, பள்ளி வாயில்களூடாக பள்ளியினுடைய இமாமாக இருக்கலாம் அல்லது ஊரில் இருக்கக்கூடிய வளமான பொதுமான உலமாக்களை வைத்து ஏன் இந்த வகுப்புகள் நடைபெறக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவைகள் எல்லாம் யோசிக்கப்படலாம். எனவே இவைகளில் ஒவ்வொரு ஊரும் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள், அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருமாக சேர்ந்து இவைகளை பற்றி சிந்தித்தால் பெரிய நலவுகள் சமூகத்துக்கு கிட்டும் என்பது ஒரு தாழ்மையான மஷூரா அபிப்பிராயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தில் ஹிஜ்ஜாவுடைய கடைசி தில் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அமல்கள் செய்வதற்கு மிகவும் நல்ல நாட்கள், தக்பீர் சொல்லுவதற்குரிய மாதம் காலம். தில் ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் எல்லாம் மிருகங்களை கண்டாலும் அல்லது சனக்கூட்டங்களை கண்டாலும் தக்பீர் சொல்லுவது சுன்னா, தக்பீர் சொல்லக்கூடிய பழக்கம் சஹாபாக்களிடம் இருந்தது என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவங்களை வாழ்க்கையில் இல்லாமலாக்கி குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்தி ஒரு இஸ்லாமிய சிந்தனையுடன், ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளனாக, அதாவது நான் உலகுக்கு வாழ வந்தவன் அல்ல, உலகத்துக்கு சலாம் சொல்ல வந்த, உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டும். ஆனால் போவதற்கு முன்னால் வாழ்ந்ததற்குரிய ஏதாவது அடையாளத்தை வைத்து விட்டு போக வேண்டும். வாழ்க்கையை வரலாறாக ஆக்கி விட்டு போக வேண்டும். நான் வாழ்ந்து விட்டு போவது வரலாறு அல்ல, பிறரை வாழ வைப்பதுதான் வரலாறு. நான் வாழ்வதுதான் வரலாறு என்றிருந்தால் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மறையக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் வரலாறு எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் அவைகள் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிறது. வாழ்ந்துவிட்டு மரணிப்பதல்ல வாழ்க்கை, பிறரை வாழ வைத்து விட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. எனவே இப்படியான ஒரு சிந்தனை சமூகத்துக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துவிட்டு வஃபாத்தாகி விட்டார்கள். ஆனால் இன்னமும் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கியாமத்து வரைக்கும் தான் சொல்லுவார்கள். ஆனால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மௌத்தாவி 2 நாளைக்கு பேசுவாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க மௌத்தாகி ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க மௌத்தாகி 2 வருஷம் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க மௌத்தாகி ஒரு தலைமுறை பேசும். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மௌத்தாவி தலைமுறை கடந்து மக்கள் பேசுவார்கள். உதாரணமாக இந்த நாட்டுல நீங்க சொல்லுவீங்க நலீம் ஹாஜியார் என்றால் தலைமுறையாக பேசுவார்கள் என்றால் அவருடைய பெயர் எழுதி வைத்து விட்டார். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு போது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவதுதான் வரலாறு. ஏதாவது ஒன்றை செய்து விட்டு போவோம், ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டு போவோம். எழுத்தாளர்கள் எழுத்தையாவது விட்டு விட்டு போவோம், நல்லதை எழுதி விட்டு போவோம். பின்னால் வரக்கூடியவர்கள் வாசிப்பார்கள். மற்றவர்களை தட்டி கொடுத்து விடுங்கள். நான் தான் செய்ய கிடைக்க இல்லை, மற்றவர்களை பாராட்டி இருக்கின்றேன், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், செய்யக்கூடியவர்களை பாராட்டினார்கள், ஒவ்வொருவரையும் பாராட்டினார்கள். ஒருவருக்கு அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டிருந்தது. உத்தீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். சுப்ஹானல்லாஹ்.
மற்றவருடைய ஆளுமை, திறமை, வளம் இவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கொடுத்து பாராட்டி ஊக்குவித்தார்கள். எனவே இதுதான் காலத்துக்கு தேவை. அந்த அடிப்படையில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சந்தோஷமான முறையில் இந்த காலங்களை கழித்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று அல்லாஹை வேண்டி இந்த AKP நியூஸ் நிறுவனத்துக்கும் குறிப்பாக ஹசரத் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, ஏனென்றால் மிக சிரமப்பட்டார்கள். பல தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி பலரின் ஊடாக என்னை சம்பந்தப்படுத்தி இந்த நிகழ்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைர். இன்ஷா அல்லாஹ் நேர அவகாசங்கள் கிடைக்கும் பொழுது சந்திப்போம், உரையாடுவோம், கதைப்போம். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மேலான அருள் செய்யட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்து முன்கூட்டியே ஈத் முபாரக் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா ஹஸ்ரத். முக்கியமாக எங்களுடைய பகுதிகள் இன்று தலைநகரை எடுத்துக்கொண்டால் அல்லது அதாவது கொழும்பை எடுத்துக்கொண்டால் அனைத்து பெரும் பெரும் உலமாக்களும் முக்கியமான உலமாக்கள் மக்களுக்கு பல வகையிலும் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்திலே இங்கே வருவது கஷ்டம் என்ற வகையிலே இப்படியான இணைய வழியினூடாக இந்த நிகழ்வுகளை இப்படியாக செய்வது மக்களுக்கு கூடுதலான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு துணையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாக ஹஸரத் அவர்களுடைய அதிகமான நிகழ்வுகளையும் புத்திமதிகளையும் எங்களுடைய நேர்கள் வாயிலாக நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். இந்த நேரத்தை எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி இந்த பெருமதியான நிகழ்ச்சியை தந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஈருலகிலும் சிறந்த நற்பாக்கியத்தை தர வேண்டும் என்ற வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரமும் மிகவும் பொறுமையோடு நல்ல எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருந்த எமது அக்கறை பற்று நியூஸ் நேயர்களுக்கும் இதனுடைய குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خيرا.